சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு சமீப காலமாக பார்த்தீங்கன்னா எந்த படமே ஹிட் ஆகவே இல்லை. சூப்பர் ஸ்டாரோட கெரியர் காலி. இனிமேல் அவர் படங்களில் நடிக்க மாட்டார், ரிட்டையர் ஆக போகிறாருன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் பேச்சுகள் அடிபட்டது. சூப்பர் ஸ்டார் சகாத்மா இனிமேல் காலிடா, இனிமேல் அவரால் நடிக்க முடியாது, அவருடைய காலகட்டம் முடிஞ்சு போச்சு, அவர் பழைய பீஸ் ஆகிட்டாருன்னு சொல்லிட்டு எல்லாராலும் விமர்சனம் செய்யப்பட்டது. ஏன்னா பார்த்தீங்கன்னா அண்ணாத்த தர்பார் இந்த 2 படங்களும் பார்த்தீங்கன்னா வசூல் ரீதியாக ஹிட் ஆனாலும் விமர்சன ரீதியாக பார்த்தீங்கன்னா தோல்வியே சந்திச்சது. இதனால் மற்ற நடிகர்களோட வளர்ச்சியும் பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டாரோட நடிகரோட வளர்ச்சி தடுக்குதுன்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டுச்சு. ஆனால் சூப்பர் ஸ்டார் எதுக்குமே கலங்காமல் ஜெயிலர் படத்தில் கமிட் ஆனார். நெல்சன் டைரக்ட் பண்ணார், அனிருத் மியூசிக் போட்டார், மோகன்லால், ஜாக்கி ஷராஃப், தமன்னா, சுனில் சொல்லிட்டு எல்லாருமே பார்த்தீங்கன்னா சேர்த்து ஒரு மல்டி ஸ்டாரர் ஃபிலிமாக எடுத்திருந்தார். சிவராஜ்குமாரும் ஒரு முக்கியமான கேரக்டரில் பண்ணியிருந்தார். சன் பிக்சர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ண இந்த படம் உலகம் முழுக்க வெளியாகி கிட்டத்தட்ட 750 கோடிக்கு மேலே வசூலில் காரிக்கு வச்சு மிகப்பெரிய ஹிட் ஆச்சு. இதனால் ரொம்பவே ஹாப்பியான சூப்பர் ஸ்டார் அடுத்தடுத்த படங்களில் பிஸியானார். மேலும் சூப்பர் ஸ்டார் என்பது நான் மட்டும்தான், இந்த உலகத்துக்கே நான் தான் சூப்பர் ஸ்டார் என்றதை நிரூபித்து காமிச்சார். அப்படி அவர் அடுத்த படங்கள் என்ன நடிப்பார்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் கேள்வி எழுப்பப்பட்ட போது அவர் நடித்த படம் தான் லால் சலாம். இந்த படத்தில் கேமியோ ரோல் தான், கிட்டத்தட்ட பல வருஷம் கழிச்சு முஸ்லீம் ரோலில் பண்ணியிருந்தார். அதுக்கடுத்தது தலைவர் 170. இந்த படத்தை டிஜே நானவல் அவர்கள் டைரக்ட் பண்ணுறாரு. மேலும் இந்த படத்தில் அனிருத் மியூசிக் பண்ணுறாரு, லைகா ப்ரொடக்ஷன்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. நம்ம அமிதாப் பச்சன் முக்கியமான ரோலில் இந்த படத்தில் நடிக்கிறார். மேலும் சமீபத்தில் தான் பார்த்தீங்கன்னா துஷாரா விஜயன், ரித்திகா சிங், மஞ்சு வாரியர், ராணா டகுபதி, ஃபகத் ஃபாசில் எல்லாரும் பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் நடிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டது. இதோட படப்பிடிப்பு சென்னையில் விறுவிறுப்பாக இப்போ நடந்துட்டு இருக்கு. மேலும் ரித்திகா சிங்குக்கு சமீபத்தில் தான் அடிபட்டுச்சுன்னு சொல்லிட்டு அவரே பார்த்தீங்கன்னா சொல்லியிருந்தாங்க. இப்போ இதோட லேட்டஸ்ட் அப்டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த படத்துடைய ப்ரோமோ வீடியோ இல்லை டைட்டில் வீடியோ பார்த்தீங்கன்னா பொங்கலுக்கு இல்லை தலைவரோட பர்த்டேக்கு ரிலீஸ் பண்ண அதிக வாய்ப்பு இருக்குது. மேலும் தலைவர் 170 ஃபர்ஸ்ட் சிங்கிள் எப்போ ரிலீஸ் ஆக போகுது, அதாவது படம் டிசம்பர் இந்த மந்த்லேயே முடிச்சுட்டு போகிறாங்க. அதனால் பொங்கலுக்கு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் சிங்கிள் எதிர்பார்க்கலாம். மார்ச் மாதம் இல்லைனா ஜூன் மாதம் பார்த்தீங்கன்னா இந்த படத்தை ரிலீஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்காங்க. அதை தொடர்ந்து தலைவர் 171 படத்தில் பிஸியாக போகிறாரு நம்ம சூப்பர் ஸ்டார். இந்த படத்தை சன் பிக்சர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. லோகேஷ் கனகராஜ் தான் டைரக்ட் பண்ணுறாரு, அனிருத் மியூசிக் போடுறாரு. மிகப்பெரிய மல்டி ஸ்டாரர் ஃபிலிமாக இந்த படத்தை எடுக்க போகிறாங்க. எல்சியூலும் இல்லாமல் தனி யூனிவர்ஸாக இந்த படம் உருவாக போகுது. இதனால் அடுத்தடுத்து தலைவருடைய இந்த வெற்றி பயணத்தை பார்த்து எல்லாருமே ரொம்பவே சந்தோஷமாக இருக்காங்க. ரசிகர்கள் ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. நீங்கள் தலைவரோட இந்த வெற்றி பயணத்தை எந்த மாதிரி பார்க்குறீங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் சேனலுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நோட்டிஃபிகேஷனாக வரும்.